வணக்கம். செல்வகுமாரின் சவுதி அரேபியா, குவைத், ஈரான், ஈராக், ஜோர்டான் மற்றும் கத்தார், UAE, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இமயமலை எல்லையில் இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் அதன் இமயமலை ஒட்டியுள்ள இந்திய நாட்டின் மாநிலங்கள் ஆய்வறிக்கை. மேலும் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, மாலத்தீவு ஆகியவற்றிற்கான ஆய்வறிக்கையும் இணைப்பு. சார் எதுக்கு சார் இந்தியாவே நீங்க சொல்லல? என்ன சரியா? ஏரி குளம் நிரம்புன்னு சொன்னீங்க, இன்னும் நிரம்பல. மழை வரும்னு சொன்னீங்க, குளிர் வாட்டுது. அதுக்குள்ளரையும் சிங்கப்பூருக்கு போயிட்டாரு. இதையும் இந்திய வானிலை ஆய்வறிக்கையோட இணைப்பதற்குத்தான், உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டத்தான், உங்க மனச்சோர்வை போக்கத்தான், உங்கள் உடல்நிலை பாதிக்கப்படுவதை தடுக்கத்தான் இந்த அறிக்கை. புரியுதுங்களா? ரைட். தற்பொழுது 2 துருவங்களிலையும் 23 தெற்கு, 23 வடக்கு, 2 துருவத்திலையும் வலிமையான நிகழ்வுகள். அது 23 டிகிரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு பகுதி வரைக்கும் ஆக்கிரமித்திருக்கு. அதே போல வடக்கே ரஷ்யா வரைக்கும் ஆக்கிரமித்திருக்கு, தெற்கே நிலநடுக்கோடு வரைக்கும் ஆக்கிரமித்திருக்கு. நிலநடுக்கோட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வையும் வழக்கமா அறிவியல் பூர்வமா ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் உருவானா, அதாவது எந்த ஒரு நிகழ்வும் வங்கக்கடலில் உருவானா வடக்கு வடமேற்கு திசையில் நகரும், எப்பயாவது மேற்கு திசையில் நகரும் என்பதெல்லாம் வினாவின் விடையையே மாற்றி அமைத்திருக்கிறது இப்போ உள்ள காலநிலை. அதே போலதான் ஒரு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் எந்த ஒரு நிகழ்வு உருவானாலும் அது மேற்கு தென்மேற்கு திசையில் நகரும். நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே மேற்கு வடமேற்கு, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே மேற்கு தென்மேற்கு. ஆக நிலநடுக்கோட்டுக்கு அருகே உருவாகி அது ஆப்பிரிக்காவோட மடகாஸ்கர் பகுதிக்கும் மொரீஷியஸ் பகுதிக்கும் சவுத் ஆப்பிரிக்காவிற்கும் போகும். இப்ப அப்படி இல்லை, வந்த வழியே திரும்புது. சென்னியார் புயல கூட உங்களுக்கு தெரியும், வந்த வழியே திரும்பியது. சென்னியார் இதுவரை வரலாற்றிலே புயலே உருவாகாத மலாக்கா ஜலசந்தியில் உருவாகி இந்தோனேஷியாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி வந்த வழியே திரும்பி போனிச்சு. இப்போ அதே போலதான் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்த வழியே திரும்பி போகுது ஆஸ்திரேலியா நோக்கி. இதெல்லாம் வழக்கத்திற்கு மாறான ஒன்று. இந்த வருட பாடம், இந்த வருட அனுபவம். அது எத்தனை வருடம் நாம் வானிலை அறிக்கையில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆண்டுக்காண்டு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இவையெல்லாம் உலகம் வெப்பமடைந்திருக்கிற காரணம் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய கார்பன் எல்லாம் இமயமலை அடிவாரத்தில் வந்து குவியுது. உலகத்தில் மிக அதிகமான மாசுபட்ட இடமாக பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்தில் இருந்து நம்முடைய மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி பீகார் எல்லை வரைக்கும் இருக்கு. அதாவது இமயமலையோட பகுதி. நேபாளத்தில் கூட அவ்வளவு குவியல. நேபாளத்துக்கு கீழே பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் மற்றும் சண்டிகர், டெல்லி இங்க குவியுது உலக கார்பன் எல்லாம். அடுத்து இன்னொரு இடத்துல குவியுது எங்கன்னா சீனாவோட பகுதி, சீனாவோட பசிபிக் பெருங்கடல் பகுதியில் குவியுது. ஆசிய கார்பன் மட்டுமல்ல, ஐரோப்பிய கார்பன் மட்டுமல்ல, அமெரிக்க கார்பனும் காற்று கடத்தி கொண்டு வருகிறது. எப்படி ஒரு குளத்துல தென்மேற்கு பருவமழை காலத்துல வடகிழக்கு பகுதியில் போய் பாசி, டப்பா, குப்பை, செத்த இந்த ஆடைகள், அழுக்குகள் இதெல்லாம் போய் குவிந்து ஒரு நாற்றம் எடுக்கும். தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு திசையில் போய் குவிந்து நாற்றம் எடுக்கும் ஏரியில் எல்லாம். அதே போலத்தான், அதே போல வடகிழக்கு பருவமழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கே வந்து குவிந்து நாற்றம் எடுக்கும். அதே போல உலக கார்பன் இந்தியாவோட இமயமலை அடிவாரத்தில் குவியுது. அடுத்தது சீனாவோட பசிபிக் பெருங்கடல் கரையோரத்தில் குவியுது. ஊகான் மற்றும் ஹாங்காய், அப்படியே பார்த்தீங்கன்னா ஜப்பானோட வடகொரியா, தென்கொரியா, ஜப்பான் எல்லை வரைக்கும் குவியுது. ஆக இதெல்லாம் கேடு விளைவிக்குது. இதனாலதான் இந்தியாவிலேயே பருவநிலை மாறுபாடு, கடல் வெப்பம், உலகத்தில் இல்லாத நீரோட்டம் எல்லாம் இந்திய கடலோரத்தில் இருக்கு. உலகத்தில் இல்லாத ஒரு கடல் வெப்பம் இந்திய கடல் பகுதியில் உயர்ந்திருக்கு. பசிபிக் பெருங்கடல் எல்லாம்
போட்டி போடும் வகையில் நம்முடைய வங்கக்கடலும் அரபிக்கடலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலும் உருவாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இதனால தான் எல்லாமே சவாலாக இருக்கு. கடல் சாதகமாக இருந்தாலும் வளிமண்டலம் சாதகம் இல்லை. காரணம், துருவங்களும் வெப்பமடைந்து விட்டது. துருவங்களிலே புயல் வலுவாக இருக்கிறது. ஆமா, எப்படி சார் புயல் உருவாகும்? அது குளிர்ச்சி தானே, அங்கே எப்படி புயல் உருவாகும்? 23 தெற்கே இருக்கக்கூடிய அந்த காற்றோட இதில் அங்கே எது குறைந்த அழுத்தமோ அந்த இடத்துல ஒரு பனிப்புயல் உருவாகும். அப்படித்தான் இப்பொழுது இருக்க வட துருவத்திலையும் தென் துருவத்திலையும் அது நம்முடைய நிலநடுக்கோட்டு பகுதி வரை ஆக்கிரமித்திருக்கிறது. இதனால நிலநடுக்கோட்டு பகுதியில் உருவாக வேண்டிய புயலையும் திசை மாற்றுது, பனியையும் இழுக்குது, அப்புறம் பல்வேறு பணியை செய்து. இவை எல்லாம் இடைக்காலம்தான். கிறிஸ்துமஸுக்கு பிறகு முற்றிலும் விலகும். ஆக கிறிஸ்துமஸுக்கு பிறகு டபார்னு விலகிடாது, போராடி போராடி தள்ளும், கொஞ்சம் கொஞ்சமா விளக்கும். வந்ததை விளக்க வேண்டும் என்றால் திடீரென்று நாம் தள்ளிவிட முடியாது. அதற்கு சமமான ஒரு நிகழ்வு வந்து தான் தள்ள முடியும். அப்படி அதுக்கு சமமான நிகழ்வு உருவாகி தள்ளும், மழை பொழிவை தரும். ஜனவரியில் மழை இருக்கிறது. ரைட், சவுதி அரேபியாவுக்கு போகும். சவுதி அரேபியாவில் ஏற்கனவே மெக்கா, மதினாலாம், ரியாத்தெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி இருந்தது கடந்த வாரம். இன்றைக்கு மீண்டும் வெள்ளப்பெருக்கை தொடங்கி இருக்கிறது. சவுதி அரேபியாவோட மத்திய பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது தரையோடு இணைந்த காற்று சுழற்சி தற்பொழுது சவுதி அரேபியாவில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. சவுதி அரேபியாவோட மத்திய பகுதி, அதாவது சரியா சொன்ன மதீனாவிற்கும் ரியாத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, அப்படிதான் சொல்லலாம், அந்த பகுதியில் மழைப்பொழிவை தொடங்கி இருக்கிறது. அது அப்படியே, அதாவது ஜெட்டாவுக்கெல்லாம் உள்ளே, மக்கா மதீனாவுக்கெல்லாம் உள்ளே, அது தற்பொழுது ரியாத்துக்கும் குவைத்துக்கும் இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இன்றைக்கு ரியாத்துக்கும் குவைத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதியில் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. குவைத் சிட்டி, குவைத் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக அண்டை நாடாகிய ஈராக்கோட தலைநகர் பாக்தாத் எல்லாம் கொட்டி தீர்க்க போகிறது கனமழை. பாக்தாத், குவைத் சிட்டி, குவைத் மற்றும் சவுதி அரேபியாவோட குவைத் எல்லை ஓரம், ஈராக் எல்லை ஓரம்லாம் இன்றைக்கு மழைப்பொழிவை அதிகப்படுத்த போகிறது. தொடர்ச்சியாக இது அப்படியே ஈரானுக்கும் ஈரான் எல்லையோர அந்த ஓமன் வளைகுடாவிற்கும், ஓமன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய மனாமா தலைநகர், அதாவது கத்தார், தோகா இந்த பகுதிகளுக்கும் யுஏஇக்கும் கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுக்கும். அபுதாபியை விட அது ஈரான், ஈராக், குவைத் மற்றும் சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதிக்கு கொடுத்து கொண்டே அப்படியே அது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகிறது. இது மேற்கத்திய இடையூறோட இணைந்து அப்படியே இமயமலை பகுதிக்கு வரப்போகிறது. இமயமலை பகுதிக்கு வந்து வடதுருவ குளிரலையை வரத்தை தடுக்கும். அருணாச்சல பிரதேசம் போன பிறகு முற்றிலுமாக தடுக்கும். அப்ப இடைக்காலம் குளிரலை தடுக்கப்படும். அடுத்தடுத்த மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு வரும். இமயமலை பகுதியில் அங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். இமயமலை பகுதியில் பனிச்சரிவை ஏற்படுத்தும். பாருங்க, எல்லாம் நடக்க போகுது இந்த மாத இறுதியில். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க, உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது போர் அடிக்கும். ஆனால் அது முன்னெச்சரிக்கைங்கிறது உங்களுக்கு தெரியல. ஆக இதை வந்து நான் முன்னெச்சரிக்கை சொல்லும் பொழுது உங்களை ஏதோ அச்சமூட்டு வகையில் அது இருக்கதாக தெரியலாம். இலங்கைக்கும் இப்படி தான் சொன்னேன், அது அப்போ அச்சமூட்டு வகையில் இருக்குன்னு அவங்க சொல்லலை. என்ன, நீங்கள் சொன்னதை விட கூடுதலாக பாதிப்பு, நான் அளவில் குறைச்சி சொன்னேன். ஆனால் வார்த்தைகளில் நீங்கள் புரிஞ்சிருந்தா தெரியும். ஆக எல்லாமே எதுவுமே அச்சம் ஊட்டுற நேரத்தில் அச்சம் ஊட்டுவேன், அச்சம் வேண்டாம்ங்கிற பொழுது அச்சத்தை தடுக்கும் வகையிலையும் செயல்படுவோம். நாகப்பட்டினம் அருகே நிகழ்வு இருந்தபோது உள்ளே வராது, பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தேன். யூடர்ன் போட்டு திரும்பி வந்து மழைப்பொழிவை கொடுக்கணும்னு சொன்னோம். இதெல்லாம் நினைக்க மாட்டீங்க. அடுத்தபடியாக இது இமயமலைக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். இதனால் குளிர் தடைப்படும். தென்னரை கோலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு விலகும். அதனால தென்னரை கோலம் ஃப்ரீ ஆகும். அப்போ நீராவி காற்று கிடைக்கப்பெறும். இந்த மாத இறுதியில் தமிழ்நாடு இலங்கைக்கு மழைப்பொழிவை தரும். அது மட்டுமல்லாமல் வங்கக்கடலோர மாநிலங்களுக்கும் மழைப்பொழிவை தரும். வடகிழக்கு மாநிலங்களோடு அந்த நிகழ்வோடு இணைந்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஜனவரி மாதமும் ஜனவரி 26 வரைக்கும் நிகழ்வு மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியா சிங்கப்பூர், மலேசியா பொறுத்த வரைக்கும் நிகழ்வுகளோட வழித்தடம் சிங்கப்பூர், மலேசியாவாக தான் இருக்கும். இனிமே இப்போ கூட சிங்கப்பூரில் மழை, மலேசியாவுடன் தெற்கு பகுதியிலையும் மழை.
ஆனால் வேகமாக வந்து வங்கக்கடலுக்கு வந்து விடாதபடி இந்த குளிர் அங்கேயும் இடையூறு கொடுக்கிறது. குளிர்காற்றுடன் மழைப்பொழிவு பொழிகிறது சிங்கப்பூர் மலேசியாவில். இருந்தாலும் அந்த குளிரும் தடைபடும். காரணம், ஜப்பான் மற்றும் அமெரிக்காவோட அலாஸ்கா இடைப்பட்ட பகுதியில் நிகழ்வு உருவாகி அந்த வடதுருவ குளிரலையை தென்பக்கம் கட்டுப்படுத்தி வைத்து அளவாக அனுப்பும். மழைக்கு ஏற்ற அளவில் சாதகம், அதாவது மழைக்கு தேவையான அளவில் குளிரை அனுப்பி மழைப்பொழிவை ஏற்படுத்தும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு. சிங்கப்பூர் மலேசியா ஜனவரியிலும் மழை இருக்கிறது. சிங்கப்பூர் மலேசியா பொங்கலுக்கும் மழை இருக்கு. சிங்கப்பூருக்கு கண்டிப்பாக பொங்கலுக்கும் மழை இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். இலங்கைக்கும் அதே போலதான் நிகழ்வு உருவாக இந்த குளிரலை இடையூறு கொடுக்கிறது, தீவிரமடையை இடையூறு கொடுக்கிறது. எல்லாம் சாதகமாக செட்டிங் உருவாகி மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் நிகழ்வு அமையும். கண்டிப்பாக நிகழ்வுகள் இந்த மாத இறுதி, ஒரு நாள் 2 நாள் தாமதம் அடைஞ்சாலும் இந்த மாத இறுதி நாட்களிலே மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் நெருங்கும். ஜனவரி மாதமும் மழைப்பொழிவை தரும். கோடை மழையும் வலுவாக இருக்கும். கோடை மழை முன்கூட்டியே வந்து கொடுக்கும். கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் சாதகமாக இருக்கிற காரணத்தினால வளிமண்டலம் சாதகமான பிறகு முன்கூட்டியே கோடை மழை பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்குள்ளேயே சொல்றீங்க, என்ன சார் இப்போ உள்ள மழையை பெய்யல, அதுக்குள்ளேயும் கோடை மழைக்கு போயிட்டீங்க. உங்களுடைய வேதனை உங்களுக்கு. சுயநலவாதிகள் என்று தான் நான் சொல்ல வேண்டும் உங்களை எல்லாம். தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள். அப்டேட் சரிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிலக்கடலை போடணும்னா அவர்களுக்கு 7 நாள் 10 நாள் வானிலை அறிக்கை கேட்கிறாங்க. வட மாநில அறிக்கை கேட்கிறாங்க. விலைவாசி உயரம் எப்படி, தக்காளி விளையுமா, அங்க புளி விளையுமா எல்லாம் கேட்கிறாங்க. அப்போ வட மாநில அறிக்கையும் சொல்லி ஆகணும். வெளிநாடுகளிலிருந்தும் கேட்கிறாங்க. எல்லாம் சொல்லும் பொழுது இந்தியாவுக்கே சொல்லலை, உலகத்துக்கு போயிட்டாரு. வாய்க்கு வந்ததே பேசி அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாதீங்க. அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் சரியில்லைன்னு சொல்றதா, இல்ல உங்களை வளர்த்த பெற்றோர் சரியில்லைன்னு சொல்றதா, இல்ல சமுதாயம் சரியில்லைன்னு சொல்றதா, எது சரியில்லைன்னு சொல்றதுன்னே தெரியல. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸுடன் சொல்வது நடக்கும். பொறுத்திருங்கள். பொறுமையுடன் இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன். நன்றி.